ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய சோர்ஸில் நம்ம கோமதியமாக இருக்காங்களே, அவங்க ஒரு பக்கம் மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு என்னடி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா இது எலி அம்பலத்தில் ஓடுதுன்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. யோசிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் ஏதாவது பண்ணனா என்னை திட்டாதீங்க, தன்மையாக சொல்லுங்கள், நீ ஒன்னாடி பண்ணுற உனக்கு தன்மையாக சொல்ல ஓராயிரம் பண்ணுறீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரியாக்ஷனு. அவன் நல்லாலே நம்ம வீட்டில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ போய் கூப்பிட்டு வந்துட்டுருக்கேடி, இது நல்ல விஷயம் அடி, மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கழுவி ஊற்றிட்டு இருக்க. அந்த டைம் சரி விடுங்கத்தன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லையே, உண்மையை சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, இவங்க படுற பாடு இருக்கு ஐயோயோ அப்படிங்கிற மாதிரிச்சு. அதாவது எப்படிங்கிற சொல்லுவாங்க, ஒரு விஷயம் ஒருத்தங்க கண்ணிலேயே படுவாங்க, எல்லா தப்பான விஷயமும் இவங்க கண்ணில் மட்டும்தான் படுது இந்த கதையில. என்ன பண்றது, விதி கொடுமை, விதி வலியது, யாராலையும் மாற்ற முடியாதுங்க மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போலாமாடின்னு சொல்லி கேட்க, ஓ இதுக்காக தான் நீங்க என்கிட்ட பேசுனீங்களா, அப்ப சாரி சொல்ல கால் பண்ணல, நான் எதுக்கடி சாரி சொல்லணும், நீ தாண்டி தப்பு பண்ணேன்னு சொல்றாங்க. மாமியா மருமகனா இப்படி தான் இருக்கணும், எல்லார் வீட்லயும் சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு இருக்காங்க, ஆனா இவங்க மட்டும் என்ன எல்லாம் ஒரே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்துக்கோங்க, கோயிலுக்கு கிளம்பி வருவோன்னு கிளம்பி வர இங்கே எனக்கு பொடி இட்லி எடுத்துருவாங்கன்னு சொல்ல சமைச்சு வச்சுட்டு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இங்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஃபோனை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பாட்டி இங்கே தான் ஒரு பயங்கரமான வேலை பார்க்குது. பாட்டி பியூட்டியாக இறங்கி வேலை பார்க்கும்னு தெரியாமல் போயிடுச்சு. இது அவ்வை சண்முகிடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, அந்த பாட்டி தான் எல்லா வேலையும் பார்க்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த பாட்டிக்கிட்ட. அப்படி என்ன வேலை பார்த்துச்சுன்னு கேட்குறீங்களா, கோமதி அம்மாவோட ஃபோன் எடுத்து சைலண்ட்டில் போடுறது எப்படின்னு கற்றுக்கிட்டு சைலண்ட்டில் போட்டு விட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க, எல்லாரும் தேடுறாங்க, பதறுங்க, என் கோமதியோட அருமை உங்களுக்கு தெரியணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்